கர்த்தர் நல்லவர். நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் திரும்பலாம். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே நம்முடைய கர்த்தருக்கு பிரியம் என்று வசனம் சொல்லுகிறது. ஆண்டவருடைய ஒட்டுமொத்த விருப்பம் என்ன அப்படின்னா, அவருடைய பிள்ளைகளாய் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனங்கள், அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கக்கூடிய ஜனங்கள் எல்லா விதத்திலும் சுகமாய் தங்கியிருக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் விரும்புகிறார். இதை நாம் பழைய ஏற்பாட்டு நாட்களிலிருந்து இப்போது வரையுமே நாம் அதை காண முடியும். வேதத்தில் ஆண்டவர் தம்முடைய ஜனங்கள் ஒருபோதும் பிசாசின் வல்லமைக்குள் அகப்பட்டு சிக்கி சீரழிய வேண்டும் என்று ஆண்டவர் ஒரு நாளும் விரும்புகிற தேவன் அல்ல. அவர் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிற தேவன். ஆகையினாலே எப்பொழுது இந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நமக்குள்ளே வருதோ அப்போ தான் ஆண்டவர் மீது நாம் உண்மையான அன்பை செலுத்த முடியும். ஆனால் ஆண்டவரே நம்ம பக்கத்தில் நின்னாலும் நாம் விரும்பவில்லை என்றால் தேவன் நம்மை ஆசீர்வதிக்கவே முடியாது. தேவனுடைய விருப்பம் நம்முடைய விருப்பமாக இருக்க வேண்டும். அப்போ எது தேவனுடைய விருப்பம் என்பது நமக்கு தெரிய வேண்டும். அப்போ இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதுதான் கர்த்தருக்கு பிரியம். நம்மை ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாக இருக்கக்கூடிய நம்மை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக பிதாவுக்கு பிள்ளைகளாக்கப்பட்ட நம்மை ஆசீர்வதிப்பது தேவனுக்கு, பிதாவாகிய தேவனுக்கு பிரியம் என்பது நமக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா, நாமும் கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை நாம் நிராகரிக்க மாட்டோம், அதை விரும்ப ஆரம்பித்து விடுவோம். அப்ப நாம் அனுமதி கொடுக்க வேண்டும். எதற்கு என்றால், தேவனிடமிருந்து வரக்கூடிய ஆசீர்வாதத்திற்கு நாம் அனுமதி கொடுத்தால் மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கையில அந்த ஆசீர்வாதங்கள் வந்து பலிக்க ஆரம்பிக்கும். ஆண்டவர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார் என்பது 100க்கு 100 உண்மை. ஆனால் நாம் அனுமதி கொடுக்கவில்லை என்றால் தேவனால் நம்ம என்ன செய்ய முடியாது? ஆசீர்வாதத்தை கொடுக்க முடியாது. அதாவது நாம் பெற முடியாது. தேவன் கொடுக்கிறார், நாம் பெற வேண்டும் என்றால் தேவனுடைய விருப்பத்தை நம்முடைய விருப்பமாக மாற்ற வேண்டும். ஆண்டவருடைய கிருபையை நாம் விசுவாசிக்க வேண்டும். அவருடைய வார்த்தைகளை நம்ப வேண்டும். அதன்படி நடக்க வேண்டும். இதெல்லாம் நாம் செய்யும் போது தேவனுடைய ஆசீர்வாதங்களை நாம் பெற்று சுதந்திரிக்கிறோம். சாப்பாட்டு பந்தியில் கூட 2வது முறை நமக்கு வைக்க வரும்போது நம்மக்கிட்ட கேட்டு தான் வைப்பாங்க. ரைஸ் இன்னும் கொஞ்சம் போடணுமா, காய் வைக்கணுமா, அல்லது கறி வைக்கணுமா, எதுனாலும் நம்மகிட்ட என்ன செய்வாங்க? கேட்டுட்டு தான் வைப்பாங்க. அப்போது ஒரு சாப்பாட்டு பந்திக்கு அப்படின்னா தேவன் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார் என்பது எந்த அளவுக்கு உண்மையோ அந்த அளவுக்கு அவர் நம்மிடம் கேட்கிறார். நாம் அவரிடம் அதை எதிர்பார்க்கிறோமா என்று பார்ப்பார். சூழ்நிலை எப்படி மாறினாலும் சரி, நம்முடைய தேவனுக்கு ஏற்ற விருப்பத்தை நாம் மாற்றவே கூடாது. அதாவது சூழ்நிலைக்கு ஏற்றது போல நாம மாறிக்கிட்டே இருக்கக்கூடாது. தேவனுடைய விருப்பம் நம்முடைய விருப்பமாக இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். அப்ப கிறிஸ்தவத்தினுடைய அடிப்படையே ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக எப்படி இருக்கு அப்படின்னா, சுய விருப்பம், என்னுடைய விருப்பம், எனக்கு எது பிடிக்குமோ அதான் செய்வேன், அதுதான் சுய விருப்பம். ஆனால் ரட்சிக்கப்பட்ட பின்பு அது எப்படி மாறுகிறது என்றால், தேவனுடைய விருப்பம் தான் என்னுடைய விருப்பமாக மாறும். அதை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அப்ப தேவனுடைய விருப்பம் நம்முடைய விருப்பமாக நாம் வைக்கும்போது அது ஒரு காந்தம் மாதிரி. பாருங்க, நமக்கு விருப்பமான காரியத்தை அது நம்ம பக்கம் என்ன செய்யும்? கொண்டு வந்து சேர்க்கும். அப்ப நாம் உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தை அல்ல, தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை விரும்ப வேண்டும்.
ஏன்னா உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தை விரும்பும்போது ஜனங்கள் என்ன பண்ணிடுறாங்க, அதை ஆண்டவர் தான் தர்றாரு. ஆனால் அதை எப்படி என்ன ஆயிடுதுன்னா, சில நேரங்களிலே மக்கள் உலகத்தை நோக்கி சென்று விடுகிறார்கள். கொடுக்கிறவரை விட்டுட்டு கொடுத்ததன் மேலே கண்ணை வச்சு என்ன செஞ்சிடறாங்க, போயிடுறாங்க. அதனால தான் நிறைய ஊழியர்கள் என்ன செய்வாங்கன்னா, ஆசீர்வாதத்தை ரொம்ப பிரசங்கம் பண்ணக்கூடாது, ஜனங்க கெட்டு போயிடுவாங்கன்னு சொல்கிறதுக்கு காரணம் தான். நீங்கள் இன்றைக்குமே சபைகளில் பார்க்கலாம், ஆண்டவர் சில குறிப்பிட்ட ஜனங்களை, ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை அவர் நன்றாக சுகபத்திரமாக அவர் மகிழ்ச்சியாக வைத்திருப்பார். அப்படி இருக்கிற நேரத்தில் ஆண்டவரை அவர்கள் தேடி வருவது ரொம்ப குறைவாக இருக்கும். ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுப்பது என்னவாக இருக்கும், ரொம்ப கம்மியாக இருக்கும். எப்போ சூழ்நிலையெல்லாம் சாதகமாக மகிழ்ச்சியாக இருக்கும்போது. ஏன்னா அப்போ அவங்க ரொம்ப பிஸியாக இருப்பாங்க மற்ற காரியத்தில். பைபிள் வாசிக்கிறதுக்கு நேரம் இருக்காது, ஜெபிக்கிறதுக்கு நேரம் இருக்காது, ஆலயத்துக்கு வந்து 2 மணி நேரம் உட்கார்றதுக்கு டைம் இருக்காது. அவ்வளோ பிஸியாக இருப்பாங்க மற்ற உலக பிரகாரமான வேலைகளில். ஏன்னா சூழ்நிலைகள் எல்லாம் எப்படி இருக்குது, சாதகமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்குது. ஆகையினால அந்த நேரத்தில் என்ன பண்ணிடுறாங்க, ஆண்டவரை விட்டுட்டு, ஆண்டவருக்கு முதல் முக்கியத்துவத்தை கொடுக்கறத விட்டுட்டு என்ன பண்ணிடுறாங்க, வேறு வேலைகளில் பிஸி ஆயிடுவாங்க. இப்போ என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக ஆவிக்குரிய மனிதனுக்கு உணவு போகலை, உள்ளான மனுஷன் பலப்படலை, வீக் ஆயிட்டான். இப்போ பிசாசு சின்ன பிரச்சனையை கொண்டு வந்து அங்கே அடித்த உடனே அவன் என்ன ஆயிடுறான், எதிர்த்து போராடமே பொத்துன்னு விழுந்துடுறான். விழுந்த உடனே என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக கண்ணில் கண்ணீர் வந்துடும். அதுக்கு அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா சர்ச்சில் முன்னாடி வந்து உட்காந்துருப்பாங்க, டயத்துக்கு வந்து உட்காந்துருப்பாங்க. முடிகிற வரைக்கும் என்ன செய்வாங்க, இங்கிட்டு நெளிய மாட்டாங்க, அங்கிட்டு நெளிய மாட்டாங்க, ஜம்முன்னு உட்காந்துருப்பாங்க. அப்போமே ஊழியக்கார் கண்டுபிடிச்சிடுவார், ரைட் வீட்டில் என்ன இருக்குப்பா, பிரச்சனை வந்திருக்குது, புதுசாக ஒரு போராட்டம் வந்திருக்குது. ஆகையினால தான் என்ன பண்ணியிருக்காங்க, இப்போ ஆண்டவரை தேடி வந்திருக்கிறாங்க. ஆண்டவரை டாக்டர் மாதிரி யூஸ் பண்ணக்கூடாது. ஒரு நோய்வாய்ப்பட்டிருக்கு அப்படின்னா அப்போ தான் நம்ம என்ன செய்வோம், டாக்டர்கிட்ட போவோம். அது மாதிரி வீட்டில் பிரச்சனை போராட்டம் இருக்கும்போது மட்டும் ஆண்டவரை தேடி வர்றது, ஆண்டவர் சமூகத்தில் உட்கார்றது, வேதம் வாசிக்கிறது, இதெல்லாம் செஞ்சுவிட்டு மற்ற நேரங்கள் என்ன பண்ணுறது, அந்த போராட்டம் பிரச்சனைகள்லாம் தீர்ந்ததுக்கப்புறம் காய்ச்சல் சரியானதுக்கப்புறம் எப்படி நம்ம டாக்டர்கிட்ட போக மாட்டோமோ அதே போல் ஆண்டவருடைய சமூகத்தில் வர்றதில்லை. அப்போ இந்த மாதிரி இருக்கும்போது நாம் ஆசீர்வாதங்களை என்ன செய்ய முடியாது, பெறுவது தாமதமாகும். நான் வசனம் சொல்லுது, நீங்கள் ஜெபத்தில் எவைகளை வேண்டிக் கொள்வீர்களோ, இங்கே வேண்டிக் கொள்வீர்களோன்னு தமிழில் வருது, இங்கிலீஷில் வந்து பார்த்தீங்கன்னா டிசையர்னு வரும். டிசையர் அப்படின்னா எவைகளை விரும்புகிறீர்களோ, அதாவது இப்படி கூட சொல்லலாம், நீங்கள் ஜெபத்தில் எவைகளை விரும்பி கேட்டுக்கொள்கிறீர்களோ அவைகளை உங்களுக்கு தருகிறேன், அவைகளை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். அப்போ டிசையர் அப்படின்னா தேவனுக்கேற்ற விருப்பங்கள் சரி, விருப்பமே தப்புன்னு சொல்லக்கூடாது. தேவனுக்கேற்ற விருப்பங்கள் சரி, தேவனுக்கு விரோதமான விருப்பங்கள் தான் தவறு. அப்போ மூல பாஷையிலே அது டிசையர் என்கிற வார்த்தையிலே, விருப்பங்கள் என்கிற வார்த்தையிலே வருகிறது. அப்பொழுது அவைகள் உங்களுக்கு கொடுக்கப்படும். அப்போ ஜெபத்தில் எவைகளை, ஆண்டவர்கிட்ட எதை கேட்கணும்னு நமக்கு தெரியும் தானே, எதையெல்லாம் ஆண்டவர்கிட்ட கேட்கலாம், எது ஆண்டவருடைய சித்தம், எதெல்லாம் ஆண்டவருக்கு பிரியம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். எப்படி தெரியும் அப்படின்னா, நாம் தினமும் வேதத்தை வாசிக்கும் போதும் வாரம் தவறாமல் சர்ச்சுக்கு வந்து போதனைகளை கேட்பதன் மூலமும் எது ஆண்டவருக்கு பிரியம், எது ஆண்டவருக்கு பிரியம் இல்லை என்பது நமக்கு புரிஞ்சிடும். அப்போ நாம் ஜெபிக்கிறது ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறோம். ஜெபத்தில் நாம் எவைகளை விரும்பி கேட்குறோமோ அப்படின்னு வசனம் சொல்லுது. அப்போ ஜெபத்தில் ஆண்டவர்கிட்ட பேசுகிறோம், அது நமக்கே நல்லா தெரியும். அப்படி இருக்கும்போது நாம் எது ஆண்டவருக்கு பிரியமோ அதைத்தான் என்ன செய்வோம், கண்டிப்பாக கேட்போம். ஏன்னா நமக்கு நல்லா தெரியும் ஆண்டவருடைய விருப்பம் எதுவோ அதை கேட்கும்போது நமக்கு கிடைக்கும். ஆண்டவருக்கு விருப்பம் இல்லாத காரியத்தை நாம் கேட்டால் அது கிடைக்காதுன்றது நமக்கு நல்லா தெரியும். அப்படி நாம் கேட்கும்போது ஆண்டவர் அவரே உங்களுடைய இருதயங்களில் விருப்பங்களையும் செய்கைகளையும் உண்டாக்குகிறவராய் இருக்கிறார். வசனம் அப்படியே சொல்லுது.
இன்னொரு இடத்துல கப்பல்களை பாருங்கள், அவைகள் எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் காற்றிலே அடிக்கப்பட்டு அலைக்கழிக்கப்படுகிறவைகளாக இருந்தாலும் ஓட்டுகிறவன் விரும்புகிற விதமாய், அந்த கப்பலை ஓட்டுகிற அந்த கேப்டன் எங்கே போகணும்னு நினைக்கிறானோ அவன் ஓட்டுகிறவன் விரும்புகிற விதமாய் விரும்புகிறபடி அந்த இடத்திற்கு அந்த கப்பல் சென்றடைகிறது. தான் போகும்படி யோசிக்கிற இடம் எதுவோ அப்படின்னு வரும் வசனம். அப்போ கடல் அலைகள் பெருசாக இருக்குது, காற்று கூட சமயத்தில் பெய்யும், புயல் உருவாகும், மழை பெய்யும். இது எல்லாம் கப்பல் போக்குவரத்துக்கு பாதகமான சூழ்நிலை. இது எதுவுமே சாதகமான சூழ்நிலை கிடையாது. அப்படி இருக்கும்போது கப்பல் அலை அடிக்கிற பக்கமே போயிடுறதில்ல. ஏன்னா இது கப்பல், இது பேழை கிடையாது. பேழைக்கு ஓட்டுறவங்கெல்லாம் கிடையாது. அது அப்படியே மிதக்கிற ஒரு ஒரு பொருள். அலை எந்த சைடு அடிக்குதோ, காற்று எந்த சைடு அடிக்குதோ அந்த சைடு பேழை போய்கிட்டே இருக்கும். ஆனால் இங்கே கப்பல் என்பது பேழை இல்லை, அதில் ஓட்டுகிறவர் உண்டு. அப்போ அவர் எந்த பக்கம் இந்த கப்பல் எந்த திசையில் போகணும்னு விரும்பி அவர் ஓட்டுகிறாரோ அந்த திசையை நோக்கி தான் கப்பல் என்ன செய்யும், போய் கொண்டிருக்கும். எவ்வளவு காற்றடிச்சாலும், எவ்வளவு கடல் கொந்தளிச்சாலும். அப்ப நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்கிற ஆசீர்வாதம் எப்படி நிறைவேறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆதாம் ஏவாள் மேலையும், ஆதாமுக்கு ஏவாள் மேலையும், ஏவாளுக்கு ஆதாம் மேலையும் விருப்பம் ஏற்பட்டதுனால தான் இந்த ஆசீர்வாதம் நிறைவேற ஆரம்பிக்கிறது. அந்த விருப்பத்தை ஆண்டவர் தான் வைக்கிறார். அப்ப நாம் ஒரு காரியத்தை தேவ சித்தத்தின்படி விரும்பினால் அவர் நிறைவேற்றி தருகிறார். அதை விட அவருக்கு வேற எந்த ஒரு முக்கியமான வேலையும் இல்லை. அவருடைய நோக்கமே நாம் இந்த பூமியை பரலோகம் போல மாற்றணும். அவருடைய பிள்ளைகள் இந்த பூமியை பரலோகம் போல, ஏதேன் தோட்டம் போல மாற்றணுன்றதான் அவருடைய நோக்கம். அதுக்காக தான் நம்மளை படைச்சார். இப்போ உதாரணத்துக்கு சொல்லணுன்னா, இப்போ மெட்ராஸ் போகணும்னு நிற்கிறோம், சென்னைக்கு போகணுன்னு பஸ்ஸு வரல. ஆனால் நாகர்கோவில் போகிற பஸ்ஸு வருது, 3 பஸ்ஸு வருது வரிசையாக. இப்போ அதில் ஏறி போயிடுவோமா? நம்ம கண்டிப்பாக போக மாட்டோம். ஏன்னா நாம் போக வேண்டிய இடம் அது கிடையாது, நம்ம போக விரும்பின இடம் அது இல்லை. அந்த ஊருக்கு 3 பஸ் இல்லை, 30 பஸ் கூட போகலாம். ஆனால் நம்ம ஏற போகிறது இல்லை. ஏன்? நம்ம விருப்பம் அது இல்லை. நாம் எங்கே தான் போகணும்? சென்னைக்கு தான் போகணும். சென்னைக்கு போகணுன்னா சென்னைக்கு போகிற பஸ் வர்ற வரைக்கும் என்ன தான் செய்வோம்? இருந்து தான் ஏறுவோம். இதே மாதிரி இன்னொரு உதாரணம் பார்த்தீங்கன்னா, சிங்கம் ரொம்ப பசியில் இருக்குது, ஒரு மானை வேட்டையாட நின்றுட்டு இருக்குது. ஒரு மான் அங்கே தூரத்தில் நிற்கிது. சிங்கம் அதை வேட்டையாடுறதுக்காக நிற்கிது, அப்படியே பார்த்துட்டே இருக்குது பதுங்கி. இப்போது அது முன்னாடி ஒரு சின்னதாக ஒரு முயல் போகுதுன்னு வைங்களேன், அதை என்ன செய்யாது, அதை கண்டுக்காது. ஏன்னா அது அதனுடைய பசிக்கு என்ன செய்யாது, பத்தாது. ஆகினால் அதை கண்டுக்காது. இது மாதிரி தான் நம்ம ஒரு இலக்கை நோக்கி ஓடும்போது ஆவிக்கிற ஜீவிதத்தில் தேவன் நமக்கு ஆசீர்வாதத்தை தர விரும்புகிறார். அந்த இலக்கை நோக்கி நம்ம ஓட செய்கிறார். அப்படி ஓடும்போது சின்ன சின்ன இடர்கள், இடைஞ்சல்கள், இந்த மாதிரிலாம் கடல் கொந்தளிக்கிறது போல, காற்றடிக்கிறது போல, முயல் உள்ளே வர்றதை போல, நம்ம போக வேண்டிய தூரத்தை தவிர மற்றதுக்கு பஸ்ஸு வர்றது மாதிரி, இந்த மாதிரி இடைஞ்சல்கள் வரும்போது நாம் என்ன செய்யக்கூடாது, அதை நோக்கி ஓடிடக்கூடாது. நம்முடைய இலக்கை நோக்கி தான் என்ன செய்யணும், நாம் ஓட வேண்டும். வாசிக்கலாம். என்னாகமம் 17வது அதிகாரம் 4-5 வசனங்கள். மோசே ஆரோனை
பிரதான ஆசாரியராக தேர்ந்தெடுக்கிறார். மோசேயும் ஆரோனும் யாரு? என்ன உறவு முறை அவங்களுக்குள்ள தெரியுமா? அண்ணன் தம்பி. யார் அண்ணே? ஆரோன் அண்ணே, மோசே தம்பி. அப்போ தேவனால் அழைக்கப்பட்ட மோசே, என்னால் தனியாக பேச முடியாது, நான் திக்குவாயி அப்படின்னு சொன்னதுனால ஆண்டவர் மோசேக்கு உதவியாக ஆரோனை என்ன செய்தார்? அனுப்பினார். உனக்கு பதிலாக ஆரோன் பேசுவான் அப்படின்னு சொல்லி ஆரோனை அனுப்புகிறார். இந்த ஆரோன் மோசேயை விட மூத்தவர், வயதில் மூத்தவர். இப்போ இந்த மோசே பிரதான ஆசாரியராக ஆரோனை என்ன செய்கிறார்? ஆரோனை அவர் அபிஷேகம் பண்ணுகிறார், தேர்ந்தெடுக்கிறார். இவங்க ரெண்டு பேரும் ஒரே கோத்திரம், ஏன்னா சகோதரர்கள் ஒரே கோத்திரத்திலேருந்து வர்றாங்க. இப்போ அங்கே என்ன பிரச்சனை ஆகுதுன்னா, ஜனங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. ஏன்? பிரதான ஆசாரியனாய் தேர்ந்தெடுக்கிறதுக்கு உங்கள் அண்ணன் மட்டும்தான் தகுதியான ஆளா? எப்படி? பிரதான ஆசாரியனாய் தேர்ந்தெடுக்கிறதுக்கு உங்கள் அண்ணன் மட்டும்தான் இருக்காரா? உங்கள் கோத்திரம் மட்டும்தான் இருக்குதா? இஸ்ரவேலில் 12 கோத்திரம் இருக்குது உங்களோட சேர்த்து, இல்லையா? மற்ற கோத்திரத்திலிருந்து நீங்கள் என்ன செய்யலாம்? எடுக்கலாமே. வேற கோத்திரத்தில் ஆள் இல்லையா என்ன? ஆகையினால நாங்கள் ஆரோனை என்ன செய்ய முடியாது, பிரதான ஆசாரியராய் ஏற்றுக்கொள்ள முடியாதுன்ட்டாங்க ஜனங்கள். இது சொன்னோடனே எங்கள் குழப்பம் வந்துடுது. இந்த பிரச்சனை புதுசாக வருது. இப்போ மோசே அவர் ஆண்டவர்கிட்ட முறையிடுகிறார். ஏன்னா இவங்க எல்லாம் என்ன நினைக்கிறாங்க, மோசே தக்கூட பிறந்த சகோதரன்றதுனால அவருக்கு என்ன செய்கிறாரு, அவருக்கு பிரதான ஆசாரியன்கிற வாய்ப்பை கொடுக்குறாருன்னு நினைக்கிறாங்க. ஆனால் மோசே அதுக்காக கொடுக்கல. அநேக இடங்களில் பார்த்தீங்கன்னா சர்ச்சில் ஊழியத்தில் வாஞ்சை இருக்கிறவர்களுக்குத்தான் ஊழிய வேலைகளை கொடுப்பாங்க. யார் வாஞ்சையாக செய்கிறாங்களோ அவங்களுக்கு தான் ஒவ்வொரு வேலையும் கொடுப்பாங்க. பாடுறதுலேருந்து, சர்ச்சு க்ளீன் பண்ணுறதுலேருந்து, எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணுறதுலேருந்து எல்லா காரியத்தையும் யார் கொடுப்பாங்கன்னா, யார் இன்ட்ரெஸ்டாக வேலை செய்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அதை கொடுப்பாங்க. அப்படி கொடுக்கறதுல சில நேரங்களில் என்ன ஆயிரும்னா, அந்த வேலைகளை செய்கிறவங்க பாஸ்டருடைய சொந்தக்காரவங்களாக இருப்பாங்க. எப்படி இருப்பாங்க? பாஸ்டர் கூட பிறந்தவங்களாக இருப்பாங்க, பாஸ்டருடைய பிள்ளைகளாக இருப்பாங்க, அல்லது பாஸ்டருடைய சகோதரருடைய பிள்ளைகளாக இருப்பாங்க. பெரும்பாலும் இவங்க அந்த வேலையை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. இப்போ ஜனங்க என்ன நினைக்கிறாங்க, இந்த வேலையெல்லாம் இவங்க தான் செய்யணும் போல் இருக்கு. இந்த வேலையெல்லாம், இந்த பாடுற வேலை, கூட்டுற வேலை, க்ளீன் பண்ணுற வேலை, எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணுற வேலை, இதெல்லாம் பாஸ்ட் குடும்பம் மட்டும்தான் செய்யணும் போல் இருக்கு, நம்மெல்லாம் செய்யக்கூடாது போல் இருக்குன்னு நினச்சிக்குவாங்க. அது மாதிரி தான் இந்த ஜனங்க. வேற கோத்திரத்தில் ஆள் இல்லையா பிரதான ஆசாரியனை தேர்ந்தெடுக்கிறதுக்கு? இவர் அவங்க அண்ணன் உடனே ஆரோன் என்ன செஞ்சிட்டாரு, இவர் தேர்ந்தெடுத்து வச்சிருக்காரு அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் உண்மை அது இல்லை. யார் ஊழியத்தை செய்வதற்கு கீழ்ப்படுகிறார்களோ, யார் ஊழியத்தை செய்வதற்கு வாஞ்சையாய் முன்னாடி வர்றாங்களோ அவங்கள தான் என்ன செய்ய முடியும், ஒரு ஊழியக்காரர் அவங்கள தான் உபயோகப்படுத்த முடியும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வேலை கொடுக்குறோம். யார் இதை கரெக்டாக நம்ம சொல்கிற நேரத்துக்குள்ளே முடிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் திரும்ப திரும்ப என்ன செய்வாங்க, வேலையை கொடுப்பாங்க. சரி, இந்த வேலையை நீங்கள் தொடர்ந்து செய்யுங்கன்னு சொல்லுவாங்க. 2 வாரம் செஞ்சுட்டு 3ஆவது வாரம் செய்யாமல் கம்பெனிட்டு ஆள்கிட்ட என்ன செய்ய முடியாது, பொறுப்பை கொடுக்க முடியாது. இங்கே மோசே கூட பிறந்த சகோதரன் அப்படிங்கிறதுனால ஆரோனுக்கு கொடுக்கல. ஆனால் ஜனங்க அப்படிதான் நினைக்கிறாங்க. நினச்சிக்கிட்டு நாங்கள் அவரை பிரதான ஆசாரியனை ஏற்றுக்கொள்ள முடியாதுன்ட்டாங்க. இப்போ மோசே ஆண்டவர்கிட்ட போய் ஜெபம் பண்ணுறாரு. ஆண்டவர் ஒரு சிஸ்டமாக சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, ஒவ்வொரு 12 கோத்திரத்தையும் நிற்க வை. ஒவ்வொரு கோத்திரத்திலேருந்து
ஒரு ஆளை அவங்களே செலக்ட் பண்ண சொல்லும். அப்போ 12 கோத்திரத்தில் 12 பேர் முன்னாடி நிற்பாங்க. இப்போ அந்த ஒவ்வொரு கோத்திரத்திலிருந்து செலக்ட் பண்ண அந்த ஆள்கிட்ட அவங்க ஒரு கோலை என்ன செய்யணும், ரெடி பண்ணணும். ஒரு கோலை ரெடி பண்ணி அதில் அந்த கோத்திரத்தினுடைய பெயரை எழுதணும். இப்போ ரூபன் கோத்திரம்னா ரூபன், லேவி கோத்திரம்னா லேவி அப்படின்னு எழுதணும். அந்த கோலில் அவங்க கோத்திரத்தின் பெயரை எழுதி மோசே கிட்ட கொண்டு வரணும். கொண்டு வந்ததுக்கப்புறம் ஆண்டவருடைய சந்நிதியில் சாட்சி பெட்டிக்கு, உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக என்ன செய்யணுமா, அந்த கோல்களை வைக்கணும்னு ஆண்டவர் சொல்றார். அப்ப 12 கோல்களை உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக கொண்டு போய் அதை வச்சிடணும்னு சொல்லிட்டார். இப்ப ஆண்டவர் எந்த மனிதனை பிரதான ஆசாரியராக தெரிந்து கொள்ளுகிறாரோ அந்த மனிதனுடைய கோல் துளிர்க்க ஆரம்பிக்கும். அந்த மனிதனுடைய கோல் துளிர்க்கும். அதை பார்க்கிற ஜனங்கள் தங்கள் முறுமுறுப்பை என்ன செய்வார்கள், நிறுத்தி விடுவார்கள். இது தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மனிதன் என்று அக்செப்ட் பண்ணிக்கிடுவாங்க. என்ன அர்த்தம் அப்படின்னா, தேவன் நம்மை பார்த்து பொறாமைப்படுகிற ஜனங்களுக்கு முன்பாக நம்மை எப்படியெல்லாம் அடக்குறாங்களோ, நம்மளை எப்படியெல்லாம் உதாசீனப்படுத்துகிறாங்களோ, யாரெல்லாம் நம்மை பார்த்து முறுமுறுக்கிறார்களோ அவர்களுக்கு முன்பாக தேவன் நம்மை மென்மேலும் என்ன செய்வார், ஆசீர்வதித்து உயர்த்த போகிறார். அல்லேலூயா. இதில் 6வது வசனம் 7வது வசனம் வாசிப்போம். என்னாகமம் 17 6 7 8 வசனங்கள். பாருங்க, இப்ப நான் சொன்ன சம்பவம் தான் அது. சாட்சி பெட்டியின் ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள போய் 12 கோல்களை வச்சதுக்கு அப்புறம் மறுநாள் மோசே சாட்சியின் கூடாரத்துக்குள் பிரவேசித்த போது லேவியின் குடும்பத்தாருக்கு இருந்த ஆரோனின் கோல் என்ன செய்ய வந்திருந்ததுன்னா துளிர்த்திருந்தது. அது மட்டுமல்ல, துளிர் விட்டு பூ பூத்து வாதுமை பழங்களை என்ன செஞ்சுச்சான், அது கொடுத்தது. ஆரோனுடைய கோல், எல்லா கோல்களும் சரி கர்த்தருடைய சமூகத்தில் வைக்கப்பட்டது. ஆனால் ஆரோனுடைய கோல் மட்டும் மறுநாள் துளிர் விட்டது, பூ பூத்தது, வாதுமை பழங்களை கொடுத்தது. அப்ப தேவன் தெரிந்து கொண்ட மனுஷனை தேவன் இவ்விதமாக தான் ஆசீர்வதிக்கிறார். வெறும் கோல் மாதிரி நம்ம இருக்கலாம், ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் எந்த கனிகள் இல்லாமல் எந்த ஆசீர்வாதமும் இல்லாமல் வெறுமையாக இருக்கலாம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையை தேவ சமூகத்தில் நாம் அர்ப்பணிக்கும் போது, அவருடைய சாட்சி பெட்டிக்கு முன்பாக நாம் வைக்கும்போது, தேவன் நம்முடைய வாழ்க்கையை துளிர்விட செய்கிறார், பூ பூக்க செய்கிறார், கனிகளை தரும்படி தேவன் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையை ஆண்டவர் மாற்ற விரும்புகிறார், கனி கொடுக்கும் வாழ்வாக மாற்ற விரும்புகிறார். அதை நாம் முதல்ல புரிந்து கொள்ளணும். ஆண்டவர் ஒரு நாளும் நல்லா இருக்கிற நம்மளை அடித்து ஒன்றும் இல்லாமல் ஆக்கணும்னு நினைக்கிறதே இல்லை. எந்தெந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து மூடப்பட்டதோ அல்லது நிராகரிக்கப்பட்டதோ அதைவிட அதிகமான ஆசீர்வாதங்களை தேவன் உங்களுக்கு தர வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஆமேன். அல்லேலூயா. இப்போ நீங்கள் கொடுக்கிற கனிதான் நீங்கள் யாரோடு இணைந்து இருக்கிறீர்கள் என்பதை காட்டுகிறது. இப்போ இந்த கோல் என்ன மரத்திலிருந்து எடுக்கப்பட்டுச்சுன்னு நமக்கு தெரியவே தெரியாது இல்லையா? எடுத்தவங்களுக்கு தான் அது தெரியும், செஞ்சவங்களுக்கு தான் தெரியும். மோசைக்கு கூட அது என்ன மரத்திலிருந்து எடுத்தாங்கன்னு தெரியாது. ஆனால் எப்போ அது தெரியுது, அது எந்த மரத்திலிருந்து எடுக்கப்பட்டதுன்னு எப்போ தெரியுது?
அது துளிர் விட்டு பூ பூத்து என்ன பழங்களை கொடுத்துச்சான்? வாதுமை பழங்களை அது கொடுத்தது. அப்ப வாதுமை பழத்தை அது கொடுத்தது என்றால் அந்த கோல் எந்த மரத்திலிருந்து எடுக்கப்பட்டிருக்குன்னு அர்த்தம்? வாதுமை மரத்திலிருந்து. அப்போ மரம் அதனுடைய கனிகளினால் அறியப்படும். நம்முடைய கனிகள் தான் நாம் யாரோடு இணைந்திருக்கிறோம் என்பதை என்ன செய்யும்? இந்த உலகத்திற்கு காட்டக்கூடியதாய் இருக்கிறது. அல்லேலூயா. லூக்கா 12வது அதிகாரம், லூக்கா 12வது அதிகாரம் 21வது வசனம். தேவனிடத்தில் ஐஸ்வர்யமானாய் இராமல் தனக்காகவே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவன் இப்படியே இருக்கிறான். இதை வேணும்னா 15லேருந்து வாசிக்கலாம். 15லேருந்து 21 வசனங்களை வாசிக்கலாம். சம்பவத்தை அப்படி வாசிப்போம். ஏனெனில் ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல என்றார். பாருங்க, பொருளாசை குறித்து இங்க ஒரு காரியத்தை ஆண்டவரே பிரசங்கம் பண்றார். பொருளாசை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். புதிய உடன்படிக்கையில பொருளாசை விக்கிரக ஆராதனைக்கு ஈக்குவலா சொல்லப்படுது. பொருள் ஆசையை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல. அடுத்து வாசிங்க அப்படியே. அல்லாமலும் ஒரு உவமையை அவர்களுக்கு சொன்னார். ஐஸ்வர்யமுள்ள ஒருவனுடைய நிலம் நன்றாய் விளைந்தது. இப்ப அவங்களுக்கு உதாரணத்தை சொல்றாரு. ஐஸ்வர்யமுள்ள ஒருத்தன், அவனுடைய நிலம் எப்படி இருந்துச்சான்? நன்றாய் விளைந்திருந்தது. ரைட்டா? சரி, வாசிங்க. அப்பொழுது அவன், நான் என்ன செய்வேன்? என் தானியங்களை சேர்த்து வைக்கிறதுக்கு இடம் இல்லையே. நான் ஒன்று செய்வேன், என் களஞ்சியங்களை இடித்து பெரிதாக கட்டி எனக்கு விளைந்த தானியத்தையும் என் பொருள்களையும் அங்கே சேர்த்து வைத்து, பின்பு ஆத்மாவே, உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேகம் பொருட்களை சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. நீ இளைப்பாரி புசித்து குடித்து பூரிப்பாய் இரு என்று என் ஆத்மாவோட சொல்லுவேன் என்று. இப்ப இந்த உதாரணத்தில் ஆண்டவர் சொல்றாரு, ஒரு ஐஸ்வர்யம் உள்ள ஒருவன் இருக்கிறான், அவனுடைய நிலத்துல நல்ல விளைச்சல் இருக்கு. இப்ப அவன் அந்த விளைச்சலை பார்த்துட்டு அவன் நியாயமா சந்தோஷப்படணும். ஆனா அவனுக்குள்ள சந்தோஷத்தை விட என்ன வருது? ஒரு சின்ன பயம் வருது. என்ன வருது? நான் என்ன செய்வேன்? ஏன்டா அவன் பயப்படுறான்னு பார்த்தா, இதையெல்லாம் அறுவடை செஞ்சு சேர்த்து வைக்கிறதுக்கு என்ன இல்லை, என்கிட்ட இடம் இல்லைங்கிறான். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு வயல் வைத்திருக்கக்கூடிய ஒரு ஐஸ்வர்யவான் அந்த அறுவடையை சேர்த்து வைக்கிறதுக்கு இடம் இல்லாமல் இருப்பானா? கண்டிப்பா சேர்த்து வைக்கிறதுக்கான கோடவுன் கண்டிப்பா இருக்கும். இங்க பிரச்சனை என்னன்னா, கோடவுன் இருக்குது, ஆனா அதுல இடம் பத்தாது. அதுதான் பிரச்சனை இப்போ. ஏன்னா விளைஞ்சது அதிகமா விளைஞ்சிருச்சு, அதிக விளைச்சல் வந்துருச்சு. கோடவுன் இருக்குது ஏற்கனவே. இப்போ இந்த கோடவுன்ல கொண்டு போய் அடுக்கணும்னா பத்தாது. அதனால அவன் என்ன சொல்றான் பாருங்க, 18வது வசனத்தில், நான் ஒன்று செய்வேன். என்ன செய்வேன்? என் களஞ்சியங்களை இடிச்சு பெரிதாக கட்டி எனக்கு விளைந்த தானியத்தையும் என் பொருள்களையும் அங்கே சேர்த்து வைத்து. பாருங்க, அதாவது நான் என்ன செய்வேன்? களஞ்சியங்களை இடிச்சு, அதாவது ஸ்டோர் ரூமை குடவுனை ஃபுல்லாக இடிச்சு பெருசாக கட்டி இந்த விளைஞ்ச தானியத்தையும் பொருட்களை என்ன செய்வேன்? அங்கே கொண்டு போய் சேர்த்து வைப்பேன். இது வரைக்கும் சரிதான். ஏன்னா அறுவடையை என்ன செய்யணும்? களஞ்சியத்தில் சேர்த்து வைக்கணும். அது தவறு கிடையாது. இது வரைக்கும் அவன் செய்யறது சரி. அடுத்தது பாருங்க, எங்க தப்பு நடக்குதுன்னா, பின்பு ஆத்துமாவே, அதை வாசிங்க. பின்பு ஆத்துமாவே, உனக்காக அநேக வருஷங்களுக்கும் அநேக பொருட்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. நீ இளைப்பாரி புசித்து குடித்து பூரிப்பாய் இரு என்று என் ஆத்மாவோட சொல்லுவேன் என்று தனக்குள்ளே சிந்தித்து சொல்லிக் கொண்டான். இப்போ அறுவடை நிறைய வந்தது தப்பு இல்லை. களஞ்சியத்தை நான் இடிச்சு பெருசா கட்டி அதுல நான் சேர்த்து வைக்க போறேன்னு சொல்றான் பாருங்க, அதுவும் தப்பு கிடையாது. தப்பு எங்க நடக்குதுன்னா,
அவன் சொல்றான் ஆத்துமா கிட்ட, தனக்கு தானே பேசிக்கிறான், ஆத்துமாவே உனக்காக அநேக வருஷங்களுக்கு என்ன செஞ்சிருக்கேன், அநேக பொருட்கள் சேர்த்து வச்சிருக்கிறேன். நீ என்ன செய்ய, இளைப்பாரி புசித்து குடித்து எப்படி இரு, பூரிப்பாயிரு என்று என் ஆத்துமாவோட சொல்லுவேன் என்று தனக்குள்ளே சிந்தித்து சொல்லிக் கொண்டான். பொருளாசையை குறித்து எச்சரிக்கையாயிருங்க என்று சொன்ன ஆண்டவர் இந்த ஓமையை தெளிவா சொல்றார். பொருட்களை சேர்த்து வைப்பது தவறு கிடையாது, அது தவறு கிடையாது. ஆனா எங்க தப்பு நடக்குது அப்படின்னா, அவன் சேர்த்து வச்ச எல்லாமே அவன் தனக்காக மட்டும்தான் என்ன செஞ்சான், சேர்த்து வச்சான். அங்கதான் தப்பு நடக்குது. ஆத்துமாவே நீ என்ன செய்ய, உனக்காக அநேக வருஷத்துக்கு அவனே நினைச்சுக்கிட்டான், நான் ஒரு 120 வருஷம் இருப்பேன். அவன் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டான்னு என்னன்னு கூட தெரியல. ஆனா அவன் என்ன நினைக்கிறான், நான் 120 வருஷம் வரைக்கும் இருப்பேன், இது எனக்கு மட்டும் இல்லை. ஆனா அவன் நினைக்கிறத நான் சொல்றேன், இந்த 120 வருஷம் நான் வாழ்றதுக்கு எனக்கு தேவையான சாப்பாடு தண்ணி எல்லாமே இதில் இருக்குன்னு நான் சேர்த்து வச்சிருவேன். அப்போ என் நிலத்தில் விளைஞ்ச அறுவடை எல்லாம் எனக்கு மட்டும்தான் அப்படிங்கிற சுயநலமான எண்ணத்தில் அவன் இருந்தான். அதுக்கு பேர் தான் பொருளாசை. ஆண்டவர் இதை விரும்புகிறதில்லை. இப்ப ஆண்டவருடைய பதில பாருங்க, 20. தேவனோ அவனை நோக்கி, மதிகேடனே, என் ஆத்துமா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரியிலே எடுத்துக்கொள்ளப்படும், அப்பொழுது நீ சேகரித்தவைகள் யாருடையதாய் இருக்கும் என்றார். ஆண்டவர் ஃபர்ஸ்ட் வார்த்தையை சொல்றாரு, முட்டா பயலேன்றார். மதிகேடனே, முட்டாளே, நீ இன்னைக்கு ராத்திரி இறந்தீனா நீ சேர்த்து வச்சதெல்லாம் யாரோடதுன்னு கேட்கிறார். அப்போ அவனுக்கு பிள்ளையும் இல்லைன்னு அர்த்தம். பிள்ளை இருந்ததுன்னா பிள்ளைக்கு போகும், பிள்ளையும் இல்லை, அப்போ வாரிசும் இல்லை. வாரிசு இல்லாத ஆளு தான் என்ன செய்யுது, சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்கு. சேர்த்து வச்சு என்ன செய்யுது, ஆத்துமாவே நீ புசித்து குடித்து இளைப்பாரு, பூரிப்பாயிரு. இவன் ஐஸ்வர்யவான். அவன் ஊர்ல எத்தனையோ கஷ்டப்படுறவங்க இருப்பாங்களா இல்லையா? அவன் வீட்டு வாசல்ல கொஞ்சம் தள்ளி போனா 4 பிச்சைக்காரன் இருந்திருப்பானா இல்லையா? இவன் நினைச்சிருந்தா அந்த தானியங்களை வித்து பணமாக்கி வீடு இல்லாதவங்களுக்கு வீடு கட்டி கொடுத்துருக்க முடியுமா, முடியாதா? இவன் சொத்தையெல்லாம் வித்து இவன் செய்ய வேண்டியது இல்லை. இவனுக்கு என்ன தேவையோ அதை வச்சுக்கிட்டு மீதி இருக்கத என்ன செஞ்சிருக்கலாம், வெளியில கொண்டு போய் வித்துட்டு என்ன செஞ்சிருக்கலாம், அந்த பணத்தை வச்சு ஏழைகளுக்கும் மற்றவர்களுக்கும் என்ன செஞ்சிருக்கணும், உதவி செஞ்சிருக்கணும். ஆண்டவர் விரும்புறதா தான். இப்ப அவன் அதை செய்யல, இதை நான் மட்டும்தான் அனுபவிப்பேன்னு சொன்னதுனால, மதிகேடனே, உன் ஆத்துமாவினிடத்தில் இந்த ராத்திரியில் எடுத்துக்கொள்ளப்படும் என்றால் நீ சேகரித்தவைகள் யாருடையதாகும்னு சொல்லிட்டு கடைசியா கன்க்ளூஷன் சொல்றாரு, முடிவு சொல்றாரு. அதை வாசிங்க, 21வது வசனம். தேவனிடத்தில் ஐஸ்வர்யவனாய் இராமல் தனக்காகவே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவன் இப்படியே இருக்கிறான் என்றார். அப்ப பொருளாசை குறித்து எச்சரிக்கையா இருங்கள் என்று ஆண்டவர் சொன்னது எதை சொல்றாரு, தனக்காகவே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கக்கூடியவனை, சேர்த்து வைக்கிற மனோபாவத்தை உடையவனை தான் ஆண்டவர் என்ன சொல்றாரு, பொருளாசை உடையவன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ என் ஆண்டவர் இன்னொரு வார்த்தை சொல்றாரு, தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானாய் இராமல். நாம யார்கிட்ட ஐஸ்வர்யவானா இருக்கணுமா, தேவனிடத்துல ஐஸ்வர்யவானாய் இருக்கணும். அப்படின்னா என்ன, ஏன்னா இவன் தனக்காக சேர்க்கிறான், எனக்கு மட்டும்தான். என் நிலத்துல விளைஞ்சது அது நிறையா விளைஞ்சிருச்சு, சேர்த்து வைக்க கூட இடம் இல்லை, ஆனாலும் அதை நான் தான் என்ன செய்வேன், இடிச்சு பெருசாக கட்டி எனக்கு மட்டும்தான் வைப்பேன். எனக்கு, என் பிள்ளைக்கு, என் குடும்பத்துக்கு. இப்படி நினைக்கக்கூடிய மனநிலையை தான் ஆண்டவர் வெறுக்கிறார். அதை தான் தவறுன்னு சொல்றாரு. உங்களுக்கு ஆசீர்வாதங்களை தேவன் கொடுக்கும்போது அதை என்ன செய்யணும், எடுத்து தேவனுடைய ராஜ்யத்தில் விதைக்க தெரியணும். இல்லை வர்றது பூரா எனக்கு தான் எனக்கு தான் எனக்கு தான், எனக்கு, என் பிள்ளைக்கு, என் பேர பிள்ளைக்குன்னு சேர்த்து வைக்கும்போது ஆண்டவர் சொல்றாரு, இன்னைக்கு ராத்திரி நீ இறந்துட்டீன்னா நீ சேர்த்து வைத்தவர்கள் யாருடையதான் ஆகும். இப்போ பணம் சேர்த்து வைப்பது தவறல்ல, ஆனால் தேவனுக்கு செய்ய வேண்டிய மரியாதையை
முதல் முக்கியத்துவத்தை நாம் செய்ய வேண்டும். பயப்படுறவங்க விதைக்க மாட்டாங்க, பயப்படாமல் இருக்கிறவங்க தான் விதைப்பாங்க. காணிக்கை தசமபாகம் ஆலயத்தில் வந்து விதைக்கிறவங்க யார் விதைப்பான்னு நினைக்கிறீங்க? நான் ஆண்டவருடைய வார்த்தை கீழ்ப்படிஞ்சு விதைக்கிறேன், நான் விதைத்ததை தேவன் எனக்கு 100 மடங்கு ஆசீர்வாதமாக தருவார் என்று யார் விசுவாசிக்கிறார்களோ, விசுவாசம் இருக்கிற இடத்துல தைரியம் இருக்கும், பயம் இருக்காது. யார் அதை விசுவாசிக்கவில்லையோ அவர்கள் விதைக்க மாட்டார்கள். ஏன்னா விசுவாசம் இல்லாத இடத்துல, அவிசுவாசம் இருக்கிற இடத்துல பயம் மட்டும்தான் இருக்குதுன்னு அர்த்தம். பயப்படுறவன் விதைக்க மாட்டான், பயப்படாதவன் என்ன செய்வான்? தேவனுடைய ராஜ்யத்தில் விதைக்க ஆரம்பிப்பான். இப்போ தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு எந்த வேலையும் செய்யலை, எந்த விதையும் விதைக்கலை, தாங்கள் மட்டுமே சேர்த்து வைக்கிறவர்களைத்தான் தேவன் சொல்லுகிறார் பொருளாசை உள்ளவர்கள். அல்லேலூயா. பொருளாசை உள்ளவர்கள். அப்போ நல்லா புரிஞ்சுக்கணும், நமக்கு வர்ற வருமானத்தை கொஞ்சமாக சேர்க்கிறதே பொருளாசைன்னு தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடாது. அது கிடையாது. சங்கீதம் 23 புரிஞ்சிருச்சுன்னா இது நல்லா புரிஞ்சிடும். 3 ஸ்டேஜஸ் அதில் இருக்கு. முதல் ஸ்டேஜ் என்னன்னா, பசியா இருக்கேன், சாப்பாடு வேணும். இதுதான் ஆரம்ப நிலை, ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப நிலை. அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் என்ன செய்கிறார்? விடுகிறார். அப்ப அந்த வசனத்துக்கு முன்னாடி எனக்கு என்னவா இருக்கு? நான் மாடுகள், அவர் மேய்ப்பர். அப்ப நாம் பசியா இருக்கிறோம், நம்ம என்ன செய்யறாரு? அவர் கூட்டிட்டு போய் புல்வெளிகளில் நமக்கு உணவை கொடுக்கிறார், தண்ணீரை கொடுக்கிறார். இதுதான் முதல் ஸ்டேஜ். தேவை இருக்கும், தேவை சந்திக்கப்படும். சரிங்களா? இது ரட்சிப்பின் ஆரம்ப நிலை. 2வது கட்டம், 2வது ஸ்டேஜ் ஒன்று இருக்குது. அது என்னது? என் சத்துருக்களுக்கு முன்பாக தேவன் எனக்கென்று என்ன செஞ்சாராம்? ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ணினார். பந்தி அப்படின்னா தேவைக்கும் அதிகமாக இருக்கும். புரியுதுங்களா? எனக்கு பசி எவ்வளோ இருக்குதோ அதுக்கேற்ற உணவு மட்டும் அங்கே இருக்காது, அதை விட அதிகமாக இருக்கும். அதான் பந்தி. அப்போ பந்தியில் நிறையா இருக்கும். இதுதான் கிறிஸ்தவத்தின் 2வது நிலை. ஆரம்ப நிலையில் தேவை எழும்பும், ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவர் சந்திப்பார். இது ஆரம்ப நிலை. 2வது நிலை, தேவைக்கும் அதிகமாக தேவன் நமக்கு தருகிறார். அதுதான் சேர்த்து வைக்கக்கூடிய நேரம். 3வது ஒரு கட்டம் இருக்குது, 3வது ஒரு ஸ்டேஜ் இருக்குது. அது என்னது? என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. இப்ப இந்த ஐஸ்வர்யவான் எந்த ஸ்டேஜ்ல இருக்கான்? நிரம்பி வழிகிற ஸ்டேஜ்ல இருக்கிறான். பாத்திரத்துல இருக்கிறது நமக்கு, நிரம்பி வழிகிறது பூரா மற்றவர்களுக்கு நாம் கொடுக்கணும். அல்லேலூயா. இந்த ஸ்டேஜ் புரிஞ்சிருச்சுன்னா நாம் பொருளாசை உள்ளவர்களா இருக்க மாட்டோம். நிரம்பி வழிகிறது எனக்கு தானே கீழே ஒரு பாத்திரம் வச்சு பிடிச்சிட்டு இருக்க கூடாது. அதை ஆண்டவர் திக்கற்றவர்களுக்கு, விதவைகளுக்கு, கஷ்டப்படுறவங்களுக்கு, அது மட்டும் இல்லை தேவனுடைய ராஜ்யத்தில் விதைக்கிற காரியங்கள், இது எல்லாத்துக்கும் நம்ம செய்யணும்னு விரும்புகிறார். அப்போ தேவன் நம்மை ஆசீர்வதிப்பது நம்மை மட்டும் ஆசீர்வாதமாய் வைப்பதற்கு அல்ல, நம் மூலமாக மற்றவர்களையும் ஆசீர்வாதமாய் வைப்பதற்கு. அப்ப யார் தனக்கு உண்டான ஆசீர்வாதத்திலிருந்து எடுத்து மற்றவர்களையும் கவனிக்கிறானோ அவர்களுக்கு தான் தேவன் கொடுத்து கொண்டே இருப்பார். இதை ப்ராக்டிக்கலாக பார்த்துக்கிட்டேலாம். தாங்கிட்ட வந்ததை கொஞ்சம் கூட எடுக்காம பணத்தை அப்படியே நசுக்கிக்கிட்டே உட்கார்ந்துருக்க ஆளுக்கு வராது பணம் சேராது. வேதத்தின் சத்தியம் அதுதான். அதனால ஆண்டவர் சொல்றாரு, தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு, ஊழியத்துடைய காரியங்களை கட்டுவதற்கு எந்த வேலையும் செய்யாம, தேவனுடைய ராஜ்யத்தில் விதைக்காம, வர்றது பூரா தனக்குன்னு சேர்த்து வைக்கிற ஆளைத்தான் சொல்றாரு பொருளாசை உள்ளவன். அப்படி நீங்களும் நானும் இருக்கக்கூடாது என்று தேவன் விரும்புகிறார். அப்ப பொருளாசை உள்ளவன்னா என்னன்னு புரிஞ்சிருச்சு. இப்போ தேவன் நம்மை நிரம்பி வழிகிற ஆசீர்வாதத்துக்குள்ள நடத்தணும் அப்படின்னா நாம் என்ன செய்ய வேண்டும்? 31வது வசனம்.
தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இன்னொரு இடத்துல எப்படி வரும்? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். அதே வசனம் தான், தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம், எது இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா, இவைகள் எல்லாம் உங்களுக்கு என்ன செய்யப்படும்? கூட கொடுக்கப்படும். நீங்கள் இவைகளுக்காக ஜெபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுடைய தேவைகளுக்காக, இந்த வசனங்கள்லாம் புரிஞ்சிருச்சுன்னா நம்முடைய தேவைக்காக கூட ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைங்கிறாரு. இவைகள் எல்லாம் உங்களுக்கு தேவை என்பதை உங்கள் பரமபிதா முன்பே அறிந்திருக்கிறார். உங்களுக்கு அந்த தேவை தெரியறதுக்கு முன்னாடியே பரமபிதாவுக்கு தெரியுமா நீங்க நாளான்னைக்கு இந்த தேவையில இருப்பீங்க அப்படின்னு. இப்ப நமக்கு தெரியுமா நாளான்னைக்கு என்ன தேவையில இருப்போம்னு? தெரியாது. ஆனா பிதாவுக்கு தெரியும். ஆகையினால தேவைக்காக கூட நீங்க என்ன செய்ய வேண்டியதில்லை, ஆண்டவரே எனக்கு இந்த தேவையை சந்தித்து கொடுங்கன்னு ஜெபம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள், அப்பொழுது இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் உங்களுக்கு என்ன செய்யப்படும்? அடிஷனலா கூட கொடுக்கப்படும். நீங்க கேட்காமலே உங்களுக்கு கிடைக்கும். அப்ப தேவனுடைய ராஜ்யத்தை நாம் கட்ட வேண்டும். தேவ சமூகத்தில் நாம் விதைக்க வேண்டும். தேவனுடைய சமூகத்தில் நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து நாம் என்ன செய்யணும்? இருக்க வேண்டும். அப்பொழுது ஆரோனுடைய கோல் எப்படி துளிர்த்ததோ அதை போல நம்முடைய வாழ்க்கை என்ன செய்யும்? துளிர்க்க ஆரம்பிக்கும். பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் சொன்னதெல்லாம் அடையாளம், புதிய ஏற்பாட்டில் அது எல்லாம் நிஜம். அதுதான் அங்கே பழைய ஏற்பாட்டில் அடையாளமாக சொல்லிகிட்டே வருவார். ஆரோனுடைய கோல் துளிர்க்க வச்சதன் மூலம் எல்லாருடைய வாயையும் ஆண்டவர் அடைச்சார். முறுமுறுக்கிறவர்கள் எல்லாருடைய வாயையும் ஆண்டவர் என்ன செஞ்சார்? அடைச்சு போட்டார். இப்போ மோசே தான் தேர்ந்தெடுத்தாரு அப்படின்னு அவங்க யாரும் என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. ஏன்னா ஆரோனை தேர்ந்தெடுத்தது யாரு? தேவன். யார் மூலமா? மோசேயின் மூலமா. மோசே அங்க ஒரு செயல் தான் செய்கிறாரே தவிர மோசேவா சுய இஷ்டத்துக்கு ஆரோனை பிரதான ஆசாரியனாக தேர்ந்தெடுக்கவில்லை. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தினுடைய நீதியை தேடும் போது மற்ற எல்லா ஆசீர்வாதங்களையும் தேவன் நமக்கு கொடுக்க சித்தமுள்ளவராய் இருக்கிறார். அப்ப யார் பொருளாசை உள்ளவன், யார் பொருளாசை அற்றவன் என்பது நமக்கு புரியணும். அது புரிஞ்சிருச்சுன்னா நாம தெளிவாயிருவோம். நிறைய பேர் அதை குழப்பிக்கிறாங்க. பொருளாசைன்னும் போது அப்போ பொருள் மேலே ஆசையப்படக்கூடாதா? ஆசைப்பட்டாதானே வாங்க முடியும், இப்படிலாம் போட்டு குழப்பிக்கிறாங்க. குழப்ப வேண்டியதே இல்லை. எல்லா நேரமும் எல்லாமே எனக்கு, எல்லாமே என் பிள்ளைக்கு, எல்லாமே என் பேர பிள்ளைக்கு, எல்லாமே என் குடும்பத்துக்கு நினைக்கிறவன் தான் பொருளாசைக்கார். ஆண்டவர் அபரிவிதமாய் நம்மை ஆசீர்வதிக்கும் போது அந்த ஐஸ்வர்யத்தை எடுத்து மற்றவர்களுக்கு கொடுக்க தெரிய வேண்டும், பழக வேண்டும். அப்படி இருந்தாதான் நாம் பொருளாசை அற்றவர்கள், தேவனுடைய பார்வையில் நீதிமான்களாய், நீதியின் செயல்களை செய்கிற நீதிமான்களாய் இருக்கிறோம் என்பதை மறந்துடக்கூடாது. அது மட்டுமல்ல, தேவனுடைய ராஜ்யத்தில் விதைக்கணும். அதுதான் ஃபஸ்ட்டு, முதல் முக்கியத்துவம் அதுதான். தேவனுடைய ராஜ்யத்தில் விதைக்கணும். விதைக்காதவர்களுக்கு அறுவடை கிடையாது எப்பயுமே. சின்ன விதையாக இருந்தால் சிறிய அறுவடை, பெரிய விதையாக இருந்தால் பெரிய அறுவடை. இது வசனம் சொல்லுது. நாம் எதை விதைக்கிறோமோ அதை தான் நறுக்க போகிறோம். அப்போ தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு நாம் நம்முடைய காரியங்களிலிருந்து விதைக்க ஆரம்பிக்கும் போது தேவன் நம்மை அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பார். நம்முடைய தேவைகளை சந்திக்கிறது மட்டுமில்ல, மீதம் எடுக்க வைப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ தேவ சமூகத்தில் நம்மை நாம் அர்ப்பணித்து அவருக்கு பிரியமான வாழ்க்கையை வாழணும். அவருடைய விருப்பத்தை நம்முடைய விருப்பமாக மாற்றியிருக்கணும். அல்லேலூயா. அப்போ இப்படியெல்லாம் நாம் செய்யும்போது அதான் ஆண்டவர் சொன்னார், முதலாவது, அதுதான் ரொம்ப முக்கியம். முதலாவது தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுத்தோன்னா நம்முடைய வாழ்வு ஆரோனுடைய கோல் எப்படி ஒன்றுக்குமே பிரயோஜனம் இல்லாத கோலாக இருந்துச்சோ அதை எப்படி ஆண்டவர் துளிர்க்க வச்சாரோ, நாம் ஒருவேளை அப்படி ஒரு நிலைமையில் இருந்தாலும் தேவன் நம்முடைய வாழ்வை என்ன செய்வார்? துளிர்க்க வைக்க ஆரம்பிப்பார். அல்லேலூயா. தேவனால் நம்ம என்ன செய்ய முடியும்? ரொம்ப ஈஸியாக ஆசீர்வதிக்க முடியும். அவர் ஆசீர்வாதத்தை கொடுக்குற அதே நேரத்தில் நாமும் ஆசீர்வாதத்தை பெற முடியும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நாம் தேடும்போது. அல்லேலூயா. இப்போ ராஜ்யத்தை தேடுறதுன்னா என்ன? தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது. அப்படின்னா என்ன? வீட்டில் முதல்ல எந்த வேலை செய்யறதுக்கு முன்னாடி முதல்ல எதை செய்யணும்? வேதம் வாசிக்கிறது, ஜெபிக்கிறது, நல்ல செய்திகளை கேட்கறது மட்டுமல்ல, ஆலயத்துக்கு சரியான நேரத்துக்கு முழு நேரமும் ஆலயத்தில் இருந்து ஆராதனை நேரம் முழுவதும், அதாவது ஆலய நேரம் முழுவதும் இருந்து
ஆண்டுடைய சமூகத்தில் செலவு பண்ணுறது, இது எல்லாமே என்னது? தேவனுடைய ராஜ்யத்தில் நம்முடைய பங்காய் இருக்கிறது. அல்லேலூயா. இதை நாம் செய்ய செய்ய அவருடைய ராஜ்யத்தில் விதைக்க தேவன் நம்மை ஆசீர்வதிக்க சித்தமுள்ள தேவனாய் இருக்கிறார். காரணம், கர்த்தர் நல்லவர், நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். எல்லாரும் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மட்டும் வருகிறோம் பிதாவே. தேவன் பாராட்டின கிருபைகளுக்காக நன்றி, நீர் பேசுகிற வார்த்தைகளுக்காக நன்றி. உன் சுக வாழ்வு சீக்கிரம் துளிர்க்கும் என்ற வார்த்தையின்படி ஆரோனுடைய கோல் துளித்ததைப் போல எங்களுடைய வாழ்விலும் தேவன் தாமே ஆண்டவரே நீங்களுடைய ஆசீர்வாதத்தால் நிரப்பு போகிறீர். இதுவரை காணாத ஆசீர்வாதங்களை இன்னும் அதிகமாயுடைய வாழ்விலே நீர் ஆண்டவரே நீர் நிரப்ப போகிறீர். நம்முடைய ஆசீர்வாதத்தினால் எங்களை ஆண்டவர் இடைகட்ட போறீங்க. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதியும் வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். ஆன்லைனில் பார்த்து கொண்டு ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் ஆசீர்வதியும். அவருடைய தேவையை சந்தித்து மீதம் எடுக்க தாவை கிருபை செய்ய நல்ல ஆண்டவர் உடல் சுகத்தினால் நிரப்புங்க. போக்கில் மரத்தில் பாதுகாத்து கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.